பொதுவாக இன்னொரு மனத்தடை என்ன அப்படின்னா, நான் எப்படி வந்து இதை என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்ட்டு போய் சொல்லுவேன், இது எப்படி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவேன், என்னன்னா இப்படி சொன்னால் வந்து கலாய்ப்பாங்க. அது ஒரு குரூப் இருக்கும். அதாவது டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், அதை வந்து கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், கொஞ்சம் பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாக அந்த மாதிரி போய் சொல்லணும் அப்படிங்கும்போது நம்ம கல்ச்சரில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டால் கூட, இன்சூரன்ஸ் பாலிசி பொதுவாக ஏஜென்ட் வந்து வந்தாலே வந்து இந்த வந்துட்டாயா இன்சூரன்ஸ் சொல்லி ஓடிடுவாங்க. வந்தால் இதை பற்றி தான் பேசுவான். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எம்எல்எம். இந்த எம்எல்எம்மும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் எம்எல்எம் இருக்கிறனாலே பொதுவாக வந்து ஆஹா நம்மகிட்ட வந்த உடனே அதை இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கன்னு சொல்லி பேசிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் மக்கள்கிட்ட வந்து இருக்குது. அப்போது ஒரு சிலர் இப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நான் எப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும் எப்படி நினைப்பாங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஸோ இந்த மனநிலை வந்து எப்படிப்பட்டது, இந்த மனநிலையை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யறது? Every product selling is very difficult. Okay, any product selling is difficult. Okay. ஸோ ஈஸி அப்படின்னு பிஸ்னஸ்ல ஈஸின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, பட் அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம்? ஓகே, நான் இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நீங்க வந்து நான் வந்து ஒரு மொபைல் ஷோரூம் வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரு மொபைல் வாங்க வரீங்க. ஓகே, பட் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும் நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்கன்னு தெரியணும். இப்போ நீங்க ஐபோன் யூஸ் பண்றீங்க, ஐபோன் 12 யூஸ் பண்றீங்கன்னா நான் உங்ககிட்ட ஐபோன் 10 விற்க முடியாது, நீங்க வாங்க மாட்டீங்க. ஸோ நான் உங்க ஐபோன் 12 விட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்கணும். ஸோ பேசிக்லி ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் நீட், வாட் இஸ் யுவர் டிமாண்ட், வாட் இஸ் யுவர் வாண்ட். ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும். See, every idea is very powerful, but it all depends on whether your idea is required by others. ஸோ அந்த ஐடியா வந்து சரியான நபர்களுக்கு போய் ரீச் ஆகணுமா?